சம்பல் நகரில் வன்முறை பாதித்த பகுதிகளை பார்வையிடச் சென்ற காங்கிரஸ் கட்சியினருக்கும் காவலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலில் ஜமா மசூதியை நீதிமன்ற உத்தரவின்படி ஆய்வு செய்ய சென்ற தொல்லியல் துறையினருக்கு உள்ளூர் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து காவலர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறையாக வெடித்தது. இதை கட்டுப்படுத்த நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்தனர். இதனிடையே வன்முறையால் பாதித்த சம்பல் பகுதியை பார்வையிட காங்கிரஸ் தலைவர்கள் திட்டமிட்டு லக்னோவில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் அஜய் ராய் தலைமையில் ஒன்று கூடினர். சம்பல் பகுதியை நோக்கி காங்கிரசார் புறப்பட தயாரான போது காவலர்கள் தடுப்பு வேலிகளை அமைத்து அவர்களை கட்டுப்படுத்தினர். இதையடுத்து காங்கிரசாருக்கும் காவலர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு பதற்றமான சூழல் உருவானது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். சம்பல் பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் வெளியாட்கள் ஊருக்குள் நுழைய வரும் 10ஆம் தேதி வரை தடை அமலில் உள்ளதாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. ஆனால் சம்பலில் காவல்துறை மற்றும் அரசு ஆகியவை இணைந்து நடத்திய அட்டூழியத்தை அறிய காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது என்றும் இதற்கு அங்கு அமைதியான முறையில் செல்வோம் எனவும் அஜய் ராய் கூறியுள்ளார்.